சார், தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. ஜோதிட ரீதியாக அதுக்கான காரணங்கள் என்ன சார்? கடகராசி கடக லக்னம் நடக்கிறது சுக்கிர திசையில குரு புத்தி நடக்கும். மே 23ஆம் தேதி அவருக்கு குரு புத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவருக்கு கரெக்டான நேரத்தில் வந்த அந்த குரு, இவர் கடக லக்னம், அந்த குரு அப்படிங்கிறவர் முதல்வர் யோகத்தை கொடுத்துட்டார். அவதாரத்துக்குரிய நபர் தான் விஜய் அவர்கள். விஜய் ஒரு அவதாரம் தான். ஸோ அதனால அவரை மற்றவங்களோட ஒப்பிடக்கூடாது. இது தொடருமா இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நிலைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக 5 ஆண்டுகள் நிறைவு செய்ய முடியாது. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அஷ்டம சனி காலங்கிறது நடக்கும். ஸோ இது 2028 வரைக்கும் இருக்குது. இந்த அஷ்டம சனினால ஒரு பாமணர்ல இருந்து ஒரு பிரதமர் வரைக்குமே ஒரே மாதிரி பாதிப்பு தான் வரும். துரோகம் கண்டிப்பாக நடக்கும். நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். சீமான் அவர்களுக்கு இப்போ நடக்கிறது 7.5 சனி காலம் நடந்தது. ஸோ அதனால் அவர் திரும்ப டெவலப் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு போற்றக்கூடிய தலைவராக வருவாரா அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. முன்னாடி எதிர்க்கட்சி அந்த அதிமுக, அந்த கட்சியோட நிலைமை தான் வருங்காலத்தில் என்ன மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்குமே அது தன்னுடைய முடிவுரையை எழுதிக்கிட்டு இருக்கு. இவருக்கு எடப்பாடி அவர்களுக்கு அது மாதிரியான யோக அமைப்புங்கிறது இல்லை. தமிழ்நாடு இணைந்த நல்லுள்ளங்களுக்கு தமிழறிவின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அஸ்ட்ராலஜர் காந்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா சார், தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. நிறைய பேர் அவர் வரமாட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அவர் தான் வந்திருக்காரு. ஜோதிட ரீதியாக அதுக்கான காரணங்கள் என்ன சார்? முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆவார் அப்படின்னு ஒரு சிலர் வரமாட்டாரு அப்படின்னு கணிச்சாங்க. அதே மாதிரி கூட்டணிகள்னால ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லி ஜோதிடர்கள் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச ஜாதக அடிப்படையில் அவங்கவுங்க தன்னோட கருத்துக்களை சொன்னாங்க. ஆனால் பெருவாரியாக எல்லாருமே கணித்தது அவருக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும், தமிழகத்துக்கு மாற்றம் ஏற்படும் தான் எல்லா ஜோசியக்காரங்களும் சொன்னாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அவர் முதல்வர் ஆகக்கூடிய அமைப்பு கூட ஃபுல் ஃப்ளஜ்டாக அவர் மொத்த சீட்டுகளை பிடிச்சி அவர் முதல்வர் ஆகக்கூடிய அமைப்பு அவருக்கு இல்லை அப்படிங்கிறத அதில் உள்ள தெளிவாக அதில் சொல்ல வேண்டியதாக தான் இருந்தது. அடுத்ததாக இவருடைய முதல்வர் விஜய் அவர்களோட ஜாதக அமைப்பு என்னன்னா, கடகராசி கடக லக்னம் நடக்கிறது சுக்கிர திசையில் குரு புத்தி நடக்குது. இந்த ராகு புத்தி காலங்களில் அவருக்கு பின்னடைவுகளையும் அவருக்கு சில அவப்பெயர்களையும் ஏற்படுத்தி வரமாட்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு நிறைய சம்பவங்கள்ங்கிறது தொடர்ந்து நடந்தது. ஆனால் என்ன அதிசயம்னா, மே 23ஆம் தேதி அவருக்கு குரு புத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இவருக்கு கரெக்டான நேரத்தில் வந்த அந்த குரு, இவர் கடக லக்னம், அந்த குரு அப்படிங்கிறவர் குரு புத்தி அவருக்கு இந்த முதல்வர் யோகத்தை கொடுத்துட்டார். பொதுவாக பார்த்தீங்கன்னா அதுவே அந்த குரு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 6-9 குடையவனாக இருக்கார் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ பாக்கியத்தை அவர் கொடுத்துட்டார். ஆனால் 6 குடையவனோட பலனான அவருக்கு அதில் ஸ்ட்ரகிளையும் அவர் கொடுத்துட்டார். அப்போ இந்த குரு புத்தியை பொறுத்த வரைக்கும் அந்த யோகத்தை கொடுத்தாலும் அவருக்கு தொந்தரவுகள் நிறைந்ததாக தான் அடுத்தடுத்து அவருக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் அமைஞ்சிருக்கு. ஏன் இவருக்கு ஸ்ட்ராங்காக இவர் முதல்வராகக்கூடிய யோகத்தை கொடுத்துச்சுன்னா, அஷ்டம சனி விலகிடுச்சு, குரு புத்தி ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இவருக்கு அந்த பதவிங்கிறது கிடச்சிருச்சு. இதுதான் அவருக்கான ஜோதிட காரணங்கள். இப்போ அவருடைய ஆட்சி காலங்களில் எந்த மாதிரியான இக்கட்டான சுச்சுவேஷன்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ இவருடைய ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த 2028 வரைக்கும் அவருக்கு நிலச்சி நிற்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. எதனால் அப்படி நம்ம சொல்கிறோன்னா, நம்ம கிடைச்ச ஜோதிட அடிப்படையில் சுக்கிர திசையில் குரு புத்தி முடிகிற வரைக்கும் இந்த ஆட்சிங்கிறது கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கும். அதாவது 9-6 குடையவன்னு சொன்னேன், யோகத்தை கொடுத்ததும் இல்லாமல் தொந்தரவுகளையும் அவர் கொடுத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி அந்த 2028 வரைக்கும் அந்த குரு புத்தி முடிகிற வரைக்குமே அவருக்கு இருக்கும். அதே நேரம் பேசிக்காகவே இன்றைக்கி அரசியல் தெரிஞ்ச அளவில் எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது. இது தொடருமா இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நிலைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக 5 ஆண்டுகள் நிறைவு செய்ய முடியாது. ஏன்னா அதற்கான சூழ்நிலை தான் அரசியல் ரீதியாகவும் இருக்குது. ஜோதிட ரீதியாக இவருக்கும் அந்த 2028 பாதி வரைக்கும் தான் இவருக்குமே அந்த அமைப்புங்கிறது உண்டு. அதனால் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக இந்த அரசியல் ரீதியாக இவர் தொடர்ந்து முதல்வராக இருக்க முடியாத சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். இது 1 வருஷத்தில் நடக்கலாம், 6 மாதத்தில் நடக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காரணங்கள் சொன்னாலும்
இவருக்கு இப்போ நடக்கிறது வந்து ஜென்ம குரு நடக்குது. குரு பலம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஜென்ம குரு ராமர் வனவாசம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் குரு பெயர்ச்சியும் இவர் இந்த வருஷம் வந்து ஒரு அதிசார பெயர்ச்சியும் ஆகுது. அதனால் சின்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் இந்த இயரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா அடுத்த வருஷம் 2027 வந்து குரு 2ஆம் இடத்துக்கு வரும். ஸோ அதனால் 2028 5ஆவது மாதம் வரைக்குமே குரு பலங்கிறது அவருக்கு இருக்குது. சனி பலமும் அஷ்டம சனி முடிஞ்சனால 9ஆம் இடத்துல சனி இருப்பார். 2028 தான் அந்த சனி பயிற்சிங்கிறது வரும். ஸோ அந்த நேரத்தில் சனி வந்து 10ஆம் இடத்துக்கு வரனால தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ நம்ம கோச்சார பலன்கள் அப்படின்னு அடிப்படையில் பார்த்தாலுமே குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சிகள் இந்த அடிப்படையிலே அவருக்கு வந்து நிறையா வந்து சிக்கல்கள் இருந்தாலும் கண்டினியூ பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வருது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ம கேது வருது. இந்த நவம்பர் மாதம் வந்து ஜென்ம கேது வருது. ஸோ ஜென்ம கேதுங்கிறது 7ஆம் இடத்துல ராகு வரும். அப்போ அவருக்கு தொழில் பார்ட்னர் இல்லை குடும்பத்தில் இருக்கவங்களோட பிரிவு பிரச்சனைகள் அல்லது வந்து அவருக்கு இப்போ நடக்குது இல்லையா விவாகரத்து கேஸ். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே கிடைச்சாகும். ஏன்னா நவம்பர்லேருந்து வரக்கூடிய நவம்பரில் ராகுகேது பயிற்சி அது சார்ந்த விஷயங்களில் அவருக்கு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது வரும். இப்படி தான் அவருடைய ஜாதக நிலைங்கிறது இருக்கு. சார், இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஆட்சி 6 மாதம் கூட நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெரும்பாலும் எல்லாரும் சொல்றது 5 வருஷம் இவர் கடந்து போயிடுவாரு, அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்சி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஜோதிட ரீதியாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அவர் சொன்ன மாதிரி 6 மாதமா இல்லை 5 வருஷத்தை தாண்டி கடந்து போகுமா? இப்போ எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அஷ்டம சனி காலங்கிறது நடக்குது. ஸோ இது 2028 வரைக்கும் இருக்குது. பொதுவாக பதவியில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கடுமையான ஆயுள் கண்டங்களை கொடுத்துரும் பொதுவாக அஷ்டமச்சனி காலங்கள். ஏன்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி, அவங்களா போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை தான் அது ஏற்படுத்தும். அது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ அஷ்டமச்சனில் அகப்பட்டுக்கிட்டார். அவரால் கூட்டணி கட்சிகளை கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியலை. கூட்டணி கட்சிகள் எல்லாமே இப்போ பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே இப்போ பிரிய ஆரம்பிச்சிட்டாங்கிறத விட தேர்தல் நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளுமே எனக்கு சரியான இது கொடுக்கல, சீட்டு கொடுக்கல, அதனால் ஏதோ ஒன்றுக்காக சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தேர்தல் நடக்குது, கூட்டணி போட்டாச்சு. அப்போ அவங்களுக்குள்ளேயே இருக்கிறவங்க ஆப்போசிட்டாகவே பேசினாங்க. ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுமே ஒரு மக்களுக்கு நம்பகத்தன்மையை கொடுக்காம ஏதோ ஒரு வழி இல்லாமல் அவரோட கூட்டணியில் இருக்கங்க அப்படிங்கிற மாதிரியே தான் அவங்களோட பேச்சுக்கள் இருந்தது. ஆனால் அதையும் வந்து ஜமாளித்து எப்பயுமே என்னன்னா அவர் முதல்வராக இருக்கிறப்ப யாராவது ஆப்போசிட்டாக பேச முடியாது. ஜால்ராவும் போடுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நல்ல நண்பர்கள் அல்லது வந்து கள நிலவரத்தை அவருக்கு வந்து யாரும் எடுத்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ உட்காந்து சொல்லுவாங்க, இதை முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே, சொந்த தொகுதியிலே நான் தோற்று போயிட்டேன், யாராவது கரெக்டாக சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அவரே இப்போ ஓப்பனாக கேட்குறாரு. ஆனால் அந்த நேரத்தில் யாராவது சொல்லுவாங்களா, முதல்வர் ஸ்டாலின்கிட்ட வந்து நீங்கள் வந்து இப்படி இருப்பீங்கன்னா தைரியமாக சொல்கிற அளவுக்கு திராணி இருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு ஜோசியக்காரங்களே வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி இருக்குது, அதை பகைச்சி இவர் வரமாட்டாருன்னு சொன்னான். ஆனால் ரொம்ப பேசிக்கான ஒரு ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு, அடிப்படை ஜாதகம் யாராவது தெரிஞ்சவங்க கூட அஷ்டமச்சனையில் பதவி போகும்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அஷ்டமச்சனிங்கிறது வந்து 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழிலை பார்த்துருவார். அதுதான் சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய ஜாதக ரீதியாகவே வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம் தானா, அவர் சொந்த தொகுதியிலே தோக்குற விஷயங்கள் கட்டாயம் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க ஜோசியக்காரங்களாம். சொல்கிறதுக்கு வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அஷ்டமச்சனி அப்படின்னா அவமானத்தை ஏற்படுத்தும். அப்போ முதல்வராக ஆகாமல் இருக்கிறத ஒரு அவமானமாக நினைப்பாங்க. அடுத்ததாக வந்து சரி அது கூட போகுது நம்ம அப்படின்னு சொல்லி பார்த்தா சொந்த தொகுதியில் தோத்தாதான் வந்து முழுமையான அவமானங்கிறது தெரியும். எப்பயுமே அஷ்டமச்சனிங்கிறது என்னன்னா தன்னை ரியலைஸ் பண்ண வைக்கும், நம்ம செஞ்ச தப்பு என்ன அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கிறது தான் வந்து அஷ்டமச்சனியோட வேலை. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதே தெரியாது. ஆனால் அந்த அஷ்டமச்சனியில் தான் அவங்களுக்கு முழு ஒரு அறிவே வந்து கொடுப்பார் சனி பகவான் வந்து. அப்போ இந்த நேரம் அவருக்கு ரொம்ப நல்ல பீரியட் தான். இப்போ இந்த நேரத்தில் வந்து பதவியில் இருந்தாருன்னா அவருக்கு ஆயுள் பாதிப்புகளை கொடுத்துருக்கும். அதனால் இப்போ வந்து அவர் இருக்கிறனால தன்னை ரியலைஸ் பண்ணக்கூடியதாகவும் தன்னோட குடும்பத்தோட நம்ம சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அது வந்து கொடுத்துருக்கு. அதை வந்து
அவங்க பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒன்றா விலக ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே தாவேகா பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2031 தேர்தலையும் திமுக சார்பில் தனித்து தான் போட்டியிட போகிறோம் கூட்டத்தில் அது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. தனித்து நின்னா அந்த அளவுக்கு ஜோதிட ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்தும், இல்லை அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் அமையுமா சார்? இப்போ அவருடைய ஜாதகத்துக்கு சொன்னேன் அஷ்டமச்சனின்னு சொன்னேன். அப்போ அஷ்டமச்சனில் அவமானம் மட்டும் இல்லை, நம்ம முதுகில் குத்துவாங்க, நன்றி மறந்து பேசுவாங்க, அல்லது துரோகம் பண்ணுவாங்க. அப்போ அந்த துரோகம் எனக்கு நடந்துருச்சுன்னு தானே இப்போ சொல்கிறாரு. கூட்டணி எப்பயுமே ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போகிறதுனா போங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சுன்னா நீங்கள் போங்க. இப்போ லவ் பண்ணுறாங்க, அப்போ அந்த நேரத்தில் வந்து எனக்கு கல்யாணம் வர மாதிரி இருக்குது, பையன் உங்களோட நல்லா பெட்டராக இருக்காருங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்ல வாழ்க்கை கிடச்சா நீ போமா அப்படின்னு. எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இதோட லவ் எவ்வளோ இருக்கும், அன்பாக இருக்கும். இல்லைங்க நான் போக மாட்டேங்க, நான் உங்களோட தான் இருப்பேங்கன்னு சொல்லணும்னு நினச்சி தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ரொம்ப நன்றிங்க நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னு விட்டுட்டு போனால் தனியாக உட்காந்து அழுவாங்களா இல்லையா? அப்போ ஒரு கெத்துங்கிறது வந்து அதுக்காக சொல்கிற வார்த்தை தான். நம்ம கூட இருக்கவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நீங்கள் வந்து நீங்கள் திருமாவளவன் நீங்கள் போங்க, நீங்கள் கூட போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க நான் போக மாட்டேன், உங்கள் கூட தான் இருப்பேன், உங்களோட இதில் தான் ஓட்டு வாங்கி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு 1-2 தடவை சொல்லுவாங்க. நீ ஓடி போய் அங்கே போய் அமைச்சரவையில் சேர்ந்து நீ பிரிஞ்சு போவனா கண்டான். இப்போ அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு யார் நல்லவங்க, யார் ஒட்டுண்ணி, நம்ம என்ன தவறு பண்ணோம், இதே இது தன்னுடைய கட்சிக்காரங்களே வந்து எனக்கு சீட்டு கொடுங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. புதுசாக அந்த கூட்டணிக்காரங்களுக்கு கொடுக்காதீங்க, எனக்கு முதல்ல கொடுங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டிருப்பாங்க. ஆனால் இல்லை, நான் கூட்டணிக்கு மரியாதை தரேன், நண்பர்களுக்கு நான் முக்கியத்துவம் தரேன் அப்படி இப்படின்னு நம்ம டயலாக்கை பேசி நம்ம கொடுத்தது இப்போ நமக்கே ஆப் ஆயிடுச்சா. அப்போ ஒவ்வொருத்தருமே வெளியில் போனோன்னே இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறாங்கல்ல, அப்போ இவருக்கு எப்படி வலிக்கும்? இந்த வலியை கொடுக்கறது தான் அஷ்டமச்சனி. இதை ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இந்த அஷ்டமச்சனினால் ஒரு பாமனர்லேருந்து ஒரு பிரதமர் வரைக்குமே ஒரே மாதிரி பாதிப்பு தான் வரும். துரோகம் கண்டிப்பாக நடக்கும். அந்த துரோகத்தை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு தான் யார் நல்ல நண்பர்கள், யார் தீய நண்பர்கள், யாரை வச்சுக்கணும். நம்மளை நம்பி ஒருத்தவங்க இருந்துப்பாங்கல்ல இந்த கட்சிக்காரங்க, அப்போ அவங்கள நம்ம ஏமாற்றிட்டோம்ல அப்படிங்கிறத இவர் ரியலைஸ் பண்ணி கண்டிப்பாக இதை மாற்றிக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்டீங்க, இந்த கூட்டணியை வந்து நாங்கள் அடுத்த முறை வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, நம்ம மக்கள் மத்தியில் ஒரு ரெஜிஸ்டரான கட்சி, ஒரு 75 ஆண்டு காலம் நாங்கள் பாரம்பரியம் இருக்குது, நாங்கள் வந்து திமுக வந்து இத்தனை வருஷம் இது இருக்குது அப்படின்லாம் சொல்கிற நமக்கு ஏன் அந்த நேரத்தில் அந்த புத்தி தடுமாற்றம் இருந்துச்சு? யாராக இருந்தாலும் ஏன் சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்லி பல கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தால் நிராகரிக்கப்பட்ட கட்சியை இவங்க தான் வந்து காப்பாற்றி விட்டாங்க. அப்போ இவங்க வந்து அந்த வேலையை செய்யாமல் இருந்திருந்தால் அந்த கட்சிகள்லாம் தேர்தல் ஆணையத்தால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இவங்க அவங்களுக்கு ஒரு உயிர் கொடுத்து இப்போ அதுக்குரிய தண்டனையை அனுபவிச்சிட்டாங்க. அப்போ இனிமேல் அவங்க முடிவெடுத்ததாக சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி இனிமேல் நம்ம திமுக பண்ணணும், அந்த முடிவை எடுத்தாவே திமுக வந்து நல்ல ஒரு கட்சி வந்து அழியாமல் இருக்கும். மேலும் மேலும் வந்து அவங்க ஆட்சி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய யோகங்கிறது கட்டாயம் இருக்குது. ஓகே சார். இப்போ அதே மாதிரி முன்னாடி எதிர்கட்சியாக இருந்த அதிமுக இன்னைக்கு வந்து கட்சி இருக்கா இல்லையாங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளவுல இருக்குன்னு சொல்லலாம். அந்த கட்சியோட நிலைமை தான் வருங்காலத்தில் என்ன மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்குமே அது தன்னுடைய முடிவுரையை எழுதிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் முன்னாடியே 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து அதை தெளிவாக சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, அந்த தலைவர் அப்படிங்கிறவங்க ஜெயலலிதா அவர்களோட ஜாதகங்கிறது அந்த கட்சியை கொண்டு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துச்சு எம்ஜிஆருக்கு அப்புறம். ஆனால் இவருக்கு எடப்பாடி அவர்களுக்கு அது மாதிரியான யோக அமைப்புங்கிறது இல்லை. ஏன்னா அதை கூட வந்து சொல்ல ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எதுக்கு நம்ம போய் பகிச்சுக்கிட்டு. ஏன்னா பொதுவாக ஜோதிடர்களுக்கு எல்லா கட்சிக்காரங்களுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. அப்போ ஒரு பிரபலமானவனு எல்லாரும் பழகிடுவாங்க. அப்போ அவங்களால வந்து உண்மையை எடுத்து சொல்ல முடியாது சில நேரங்களில். ஏன்னாப்பா நேருக்கு நேரம் நிறைய பேர் வந்து இந்த அஷ்டம சனி 7.5 சனியில் வந்து என்கிட்டயே பலன் கேட்பாங்க அப்படின்னு ரொம்ப வேதனையோடு கேட்பாங்க. எடப்பாடி அவர்களோ அதிமுக காரர்களோ என் மேலே வந்து கோவப்பட்டு புண்ணியம் இல்லை. ஏன்னா நான் முன்னாடி 4 வருஷம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அந்த கட்சி வந்து முடிவுரையை எழுதிக்கிட்டு இருக்கு. அது கண்டிப்பாக மீண்டு வரணும் அப்படின்னா அதில் நிறைய மாற்றங்கள் இருக்கணும். அது நம்ம ஏதாவது ஒரு பதில் சொல்ல அது தவறாயிரும், யாருக்கோ சாதகமாக சொல்கிறோன்னு. அதனால் அந்த கட்சி வந்து அப்படியே படிப்படியாக அது சரியை நோக்கி தான் போகும்.
சார் அதே மாதிரி இப்போ அண்ணாமலை வந்து புதுசாக ஒரு இயக்கத்தை துவங்கியிருக்காரு. அது வந்து வருங்காலத்தில் கட்சியாக மாறி 2031 தேர்தலில் நிற்க போகிறதா சொல்லியிருக்காரு. அரசியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை விஜய் மாதிரி யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரா சார்? அவர் அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கலாட்டா சேனலில் சொல்லியிருக்கேன். அவர் ஏன் அவ்வளோ தெளிவாக சொல்கிறோன்னா, அவர் ஒரு மத்திய அரசு அதிகாரியாக இருந்தவர். அப்போ அவருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவருக்கு வேலை கிடைக்கல, அப்போ சென்ட்ரலில் தான் அவருக்கு வேலை கிடைச்சி. அப்போ ஜாதகத்தில் என்ன சொல்ல வருது, உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு செட் ஆகாது, சென்ட்ரல் தான் உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லிடுச்சு. அதன்படி தான் அந்த கட்சியிலையும் அவருக்கு வந்து அந்த மாநில பதவியை எடுத்துகிட்டு மத்தியில் ஏதாவது ஒரு பதவியை அவங்க கட்டாயம் கொடுத்துருப்பாங்க. இல்லை அவங்களுக்குள்ள என்ன அரசியல் கணக்குங்கலாம் நமக்கு தெரியல. ஆனால் திரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மாநில அரசில் வந்து அவர் வந்து முதல்வர் ஆகக்கூடிய யோகங்கிறது இல்லை. அவர் வந்து மத்தியில் அதே கட்சியில் தொடர்ந்து ஒரு கவர்னராகவோ இல்லை ஒரு எம்பியாக கூட இருந்து அமைச்சர் இந்த மாதிரி போகக்கூடிய யோகங்கிறது அவருக்கு இருக்குது. அவருடைய ஜாதகப்படி வந்து மாநில அளவில் அவர் வந்து ஒரு மக்களை கவர்ந்து மக்கள் தலைவராக மாறி அதுக்கப்புறம் ஓட்டு வாங்கி அவர் வந்து எம்எல்ஏ அடுத்து முதல்வராகக்கூடிய யோகங்கிறதெல்லாம் கட்டாயம் இல்லை. அதனால் அவர் வந்து அவருக்கு யார் கைட் பண்ணுறா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து அவர் தன்னை காப்பாற்றிக்கணும், நமக்கு ஒரு சேஃபானதை பார்த்துக்கணும் அப்படின்னா அவர் அதை கட்டாயம் பண்ணணும். ஏன் இப்போதைக்கு அவர் கேட்க மாட்டார்னா, அவருக்கு வந்து பொதுவாக கடகராசிக்கு இப்போ அஷ்டம ராகு வேறு நடந்துட்டுருக்கு, அடுத்து ஜென்ம கேது போகும். ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து கட்டாயம் அவருக்கு அதில் ஒரு பின்னடைவை கொடுக்கும். அவரும் ரியலைஸ் பண்ணக்கூடிய காலங்கிறது ஒரு 2 வருஷம் ஆகும் அவருக்கு. அப்போ தான் அவர் புரிஞ்சுக்குவார். உடனே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களும் கடகராசி, அண்ணாமலையும் கடகராசி, அப்போ வந்து அவர் முதல்வர் ஆயிட்டார், இவருக்கும் அடுத்து ஒரு முதல்வர் பதவி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த அளவில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க, நானும் கடகராசி தான், விஜயெல்லாம் முதல்வர் ஆயிட்டார், ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு பெரிய பதவி கிடைக்காதான்றாங்க. அப்போ என்ன பதில் சொல்கிறது? இந்த மாதிரி ஒரு அப்ராணியாக இருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அவதாரம் வேற, சாதாரண மனிதன் வேற. அப்போ இவங்களாம் அவதார புருஷர்கள், முக்கிய தலைவர்கள்லாம் விஜய் மாதிரி யாராக இருந்தாலுமே மக்களால் போற்றப்படும். அதாவது சிலர் சொல்கிறாங்க நடிகர்கள்லாம் ஓட்டு வராது, அதுக்கு ஒரு உதாரணங்கள்லாம் நம்ம சொன்னாங்கல்ல, விஜயகாந்த் அவர்கள் இப்படி ஒருத்தராக சொன்னாங்க. ஆனால் நடிகர்களில் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காங்களா, அப்போ எம்ஜிஆர் அவர்கள் சூப்பர் ஸ்டார், அதுக்கடுத்து விஜய் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் தானே, ஏன்னா அடுத்து ரஜினி இருந்தார். அப்போ அவங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும், துன்பங்கள் வந்தாலும் பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணாது. இப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கு புருஷன் கொண்டாடி தர்றாருன்னா எவ்வளோ பஞ்சாயத்து வரும். ஆனால் அதே தான் வந்து விஜய் அவர்களுக்கும் நடந்தது. எவ்வளவு விஷயங்கள் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவர் எப்படி முதல்வர் ஆனார்? அப்போ அவதாரத்துக்குரிய நபர் தான் வந்து விஜய் அவர்கள். விஜய் ஒரு அவதாரம் தான். ஸோ அதனால் அவரை மற்றவங்களோட ஒப்பிடக்கூடாது, அது நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஜெயலலிதா அவர்களோட ஒரு ஆன்மாவும் அந்த கர்மா வேறு, திரு எடப்பாடி அவர்களோட ஆன்மா கர்மாங்கிறது வேறு. ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்கோ அதில் ட்ராவல் பண்ணுறது நல்லது. சீமான் நாம் தமிழர் கட்சி கடந்த முறை வந்து 8% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க இந்த சதவீதம் அது பாதியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி வந்து இப்போ 4% தான் வாங்கியிருக்காங்க. வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சி ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்கும், வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? திரு சீமான் அவர்களுக்கு வந்து இப்போ நடக்கிறது வந்து 7.5 சனி காலம் நடந்துட்டு. ஸோ 7.5 சனிங்கிறது வந்து அவருக்கு அந்த 3 சுற்றில் 3வது சுற்று அவருக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அவர் வந்து திரும்ப டெவலப் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு போற்றக்கூடிய தலைவராக வருவாரா அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. அதனால் வந்து அவர் ஒரு தாட் வச்சுருக்காருல, எனக்கு முதல்வர் பதவியெல்லாம் எனக்கு வேணாம், நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு அவர் நினச்சார்னா தொடர்ந்து அந்த சேவையை அவர் தொடரலாம். ஆனால் அவர் மக்கள் தலைவராகவோ முதலமைச்சராகக்கூடிய யோகங்கிறது கட்டாயம் நடக்குது. அடுத்து சிம்பிளாக முக்கிய தலைவர்கள் அதுக்கு ஒரு சில வரிகளில் ஷார்ட்டாக வருங்காலம் எப்படி இருக்க போகுது, அவங்க இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு எப்படி சார் இருக்க போகுது? விஜய் அவர்களுக்கு எதிர்காலம் நல்ல முறையில் இருக்குது. ஆனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி பிரதமர் ஆயிடுவார், இந்த உலகத்துக்கு தலைவர் ஆயிடுவார் அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்லை. கட்டாயமாக முதல்வராக தொடரக்கூடிய வாய்ப்பு, தமிழக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய யோகங்கிறது அவருக்கு தொடர்ந்து இருக்குது. உதயநிதி அவர்களுக்கும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு முதல்வர் பதவிங்கிறது கட்டாயம் கிடைக்கும்.
இனி அடுத்தடுத்த காலங்களில் தேர்தல்களில் அவருக்கு கட்டாயம் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அண்ணாமலை சார், அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மத்திய அமைச்சராகக்கூடிய யோகம் அல்லது வந்து மத்திய அளவில் ஒரு கவர்னர் ஆகக்கூடிய யோகம், அந்த மாதிரி பதவிகள் கட்டாயம் கிடைக்கும். மாநில அளவில் அவருக்கு வந்து வெற்றிகள் கிடைக்காது. சீமான் சார், சீமான் அவர்களுக்கு மக்கள் சேவையை தொடர்வார். அவர் பதவிக்கு ஆசைப்படாதவர், அதனால் பதவியும் கிடைக்காது. கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.